இலங்கையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒட்டுமொத்த முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதன்படி ஒட்டுமொத்த முடிவுகள் என்ற அடிப்படையில் இலங்கையில் போட்டியிட்ட கட்சிகள் ஒவ்வொன்றும் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் மற்றும் மொத்த புள்ளிகள் என்ற அடிப்படையில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 68,63,186 அமைந்திருக்கின்றது. இது ஏனைய கட்சிகளோடு 61.56% என்ற அடிப்படையில் காணப்படுகிறது. இதன்படி தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக 159 ஆசனங்களினை பெற்றிருக்கின்றது. 141 ஆசனங்களினையும் மேலதிகமாக போனஸ் ஆசனங்களாக 18 ஆசனங்களினையும் பெற்றிருக்கின்றது. அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தி 19,68,716 வாக்குகளினை பெற்றிருக்கிறது. இது ஏனைய கட்சிகளுடன் ஒப்பிடுகின்ற போது 17.66% அடிப்படையில் இரண்டாவது கட்சியாக அமைந்திருக்கின்றது. அதாவது 17.66% அடிப்படையில் இதன்படி ஒட்டுமொத்தமாக 40 ஆசனங்களினை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. 35 ஆசனங்களினை பெற்றிருந்தாலும் 5 போனஸ் ஆசனங்களோடு சேர்த்து 40 ஆசனங்களினை ஐக்கிய மக்கள் சக்தி வென்றிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,57,813 வாக்குகளினை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது. இதன்படி 2.31% என்ற சதவீதத்தின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களினை கைப்பற்றி இருக்கின்றது. 8 ஆசனங்கள் எவ்வாறு என்று சொன்னால் 7 ஆசனங்களினையும் அதிகமாக ஒரு போனஸ் ஆசனத்தினையும் கொண்டு 8 ஆசனங்களினை பெற்றிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி. அதற்கு அடுத்ததாக புதிய ஜனநாயக முன்னணி ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகள் 5,835 வாக்குகளினை ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கின்றது புதிய ஜனநாயக முன்னணி. இது 4.49% என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. இது மொத்தமாக 5 ஆசனங்களினை பெற்றிருக்கின்றது. 3 ஆசனங்களினையும் மேலதிகமாக 2 போனஸ் ஆசனத்தினையும் புதிய ஜனநாயக முன்னணி பெற்றிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக 3,50,429 வாக்குகளினை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றிருக்கின்றது. இது 3.14% அடிப்படையில் காணப்படுகின்றது. இது 3 ஆசனங்களினை மொத்தமாக பெற்றிருக்கின்றது. அதாவது 2 ஆசனங்களினை பெற்று மேலதிகமாக ஒரு போனஸ் ஆசனத்தினையும் பெற்றிருக்கின்றது. அதேபோல் மற்ற கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக 87,038 வாக்குகளினை பெற்றிருக்கின்றது. இந்த வாக்குகள் அடிப்படையில் 0.78% அடிப்படையில் காணப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக 3 ஆசனங்களை வென்றிருக்கின்றது. 2 ஆசனங்களை பெற்றாலும் மேலதிகமாக ஒரு போனஸ் ஆசனத்தினையும் பெற்றிருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். அதற்கு அடுத்ததாக சர்வசன அதிகாரம் என்கின்ற கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,78,006 வாக்குகளினை பெற்றிருக்கின்றது. இது 1.60% அடிப்படையில் காணப்படுகின்றது. இந்த கட்சியும் ஒரு ஆசனத்தினை வென்றிருக்கின்றது. அதாவது ஒரு போனஸ் ஆசனத்தினை தான் இது வென்றிருக்கின்றது. நேரடியாக வெல்லவில்லை. ஒரு போனஸ் ஆசனம் இந்த கட்சிக்கு கிடைத்திருக்கின்றது. அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சி இந்த முறை ஒரு ஆசனத்தினை வென்றிருக்கின்றது. கடந்த தடவை ஐக்கிய தேசிய கட்சி ஒரு போனஸ் ஆசனத்தினை தான் கைப்பற்றியிருந்தது. அதன் மூலம்தான் நாடாளுமன்றத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரசன்னமாகியிருந்தார். தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி ஒரே ஒரு ஆசனத்தினை மட்டும் வென்றிருக்கின்றது. 66,233 வாக்குகளினை ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கின்றது. இது ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடுகையில் 0.59% அடிப்படையில் காணப்படுகின்றது. அடுத்ததாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகள் 65,382 வாக்குகளினை ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கின்றது. இது ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடுகின்ற போது 0.59% அடிப்படையில் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் ஒரு ஆசனத்தினை வென்றிருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இது வன்னி மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் இந்த ஆசனத்தினை வென்றிருக்கின்றார். அதேபோல் அடுத்ததாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 39,894 வாக்குகளினை பெற்றிருந்தது. இது 0.36% அடிப்படையில் காணப்படுகின்றது. ஒரு ஆசனத்தினை கைப்பற்றியிருக்கின்றது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இந்த ஆசனத்தினை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கின்றது.
அதற்கு அடுத்ததாக அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் ஒரு ஆசனத்தினை வென்றிருக்கின்றது. இது 33,911 ஆசனங்களினை வாக்குகளினை ஒட்டுமொத்தமாக பெற்று காணப்படுகின்றது. இது ஏனைய கட்சிகளோடு பார்க்கின்ற போது 0.3% என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. இது ஒரு ஆசனத்தினை வென்றிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக சுயேட்சை குழு 17 ஒரு ஆசனத்தினை வென்றிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதன் இந்த சுயேட்சை குழு சார்பாக இந்த ஆசனத்தினை வென்றிருக்கின்றார். 27,855 ஒட்டுமொத்த வாக்குகளினை அவரது சுயேட்சை குழு வென்றிருக்கின்றது ஊசி சின்னத்தின் மூலம். இது ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடுகின்ற போது 0.25% காணப்படுகின்றது. ஒரு ஆசனம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதற்கு அடுத்ததாக இலங்கை தொழிலாளர் கட்சி, அதாவது மஸ்தான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் கட்சி 17,710 வாக்குகளினை வென்றிருக்கின்றது. மற்ற ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடுகின்ற போது 0.16% என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. இது ஒரு ஆசனத்தினையும் வென்றிருக்கின்றது. இதுதான் இன்றைய தேர்தலில், அதாவது இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பொது தேர்தலில் 2024 ஆண்டுக்குரிய பொது தேர்தலில் ஒட்டுமொத்தமாக கட்சிகள் வென்றிருக்கக்கூடிய ஆசனங்கள், அதாவது ஆசனங்கள் வென்ற கட்சிகளினைத்தான் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஏராளமான கட்சிகள் நாடளாவிய ரீதியில் போட்டியிட்டாலும், ஏராளமான சுயேட்சை குழுக்கள் என்று போட்டியிட்டாலும் ஆசனங்களை வென்று நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்க உள்ள கட்சிகளின் தரவுகள் தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இது இறுதி முடிவாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவைதான் இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ளது. அன்றைய தினம் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க தனது சிம்மாசன உரையினை ஆற்றுவார். அன்றிலிருந்து நாடாளுமன்றம் எதிர்வரும் 4 வருடங்களுக்கு செயற்பட தொடங்கும். அந்த வருடங்களில் நாடாளுமன்றம் பல்வேறுபட்ட சட்ட வாக்கங்களை கூட மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பினை ஏற்படுத்துவதற்கும் தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவைதான் இன்றைய தேர்தல் நிலைமை. தேர்தலில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகள். தேசிய மக்கள் சக்தி ஒரு 3/2 பெரும்பான்மை பலத்தோடு, எந்த ஒரு கட்சியினது தயவுமின்றி 3/2 பெரும்பான்மை பலத்தோடு இந்த நாடாளுமன்றத்தை சந்திக்க இருக்கின்றது. குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தி இவ்வளவு ஆசனங்களை வெல்லுமா என்கின்ற ஒரு பல்வேறுபட்ட விமர்சனங்கள், பல்வேறுபட்ட கேள்விகள் எல்லாம் இருந்தது. அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எதையுமே பார்க்காது, எதையுமே கண்டுக்காது தமது தேர்தல் கடமைகளை மட்டுமே செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் இன்று 159 ஆசனங்களினை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இலங்கை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை 225 உறுப்பினர்கள் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு உரியவர்கள். இதில் 113 ஆசனங்களை எனும் கைப்பற்ற வேண்டும். 3/2 பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பதற்கு 3/2 பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் இதில் 113 ஆசனங்களை எனும் அல்லது 113 உறுப்பினர்களை எனும் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி அங்கே கொண்டிருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் தேசிய மக்கள் சக்தி ஒரு பரந்த பெரும்பான்மையினை கொண்டிருக்கின்றார்கள். 159 ஆசனங்கள் என்ற அடிப்படையில் இது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினை சேர்ந்த பலர், சிரேஷ்ட தலைவர்கள் கூட தற்பொழுது கூறி வருகின்றார்கள். இந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் கூட தேசிய மக்கள் சக்தியினை அங்கீகரித்து அவர்களுக்கு தமது வாக்களிப்பினை கொடுத்திருப்பதாக அவர்கள் பெருமையோடு பேசிக் கொள்ளுகின்றார்கள். பார்ப்போம், இது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையாக, ஒரு தேர்தலாக மாறி இருக்கின்றது. தமிழ் மக்கள், அதாவது தமிழ் முஸ்லீம் சிறுபான்மை மக்களது வாக்குகளும் கணிசமான அளவு தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாக்குகளின் மூலம் சிறுபான்மை மக்களது பிரச்சனைகள், இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக இந்த புதிய அரசாங்கம் எவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகின்றது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். இத்துடன் இன்றைய நாளுக்கான எமது இந்த தேர்தல் நேர விசேட ஒளிபரப்பினை நாங்கள் நிறைவு செய்து விடைபெறுகின்றோம். இதுவரை எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.